இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா இஸ் ஒன் அரே ரொட்டேஷன் ஆஃப் அனதர். நமக்கு ஒரு அரே ரெண்டு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு அரேயில் ஒரு அரே வந்து இன்னொரு அரேயில் ரொட்டேஷனாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி ரொட்டேஷனாக இருந்தால் ட்ரூ, அப்படி இல்லைனா ஃபால்ஸ். இப்போது இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த அரே வந்து 1 2 3 4 5 up to 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த செகண்ட் அரே என்ன ஆகுதுன்னா 1 2 3 4 up to 7 வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் அதோட ஸ்டார்ட் பண்ணுற ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே வந்து 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து 4th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 4th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது மாதிரி இந்த அரே வந்து ஆனால் இதில் இருக்க எலமெண்ட்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அரே வந்து இதில் ரொட்டேஷனாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது வந்து இது வந்து ட்ரூ. செகண்ட் அரே இஸ் ரொட்டேஷன் ஆஃப் அனதர் அரே. இப்போது செகண்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த அரே வந்து லென்த் வேறு, இந்த அரேவோட லென்த் வேறு. இப்போது ரொட்டேஷன்னா அதில் இருக்கிற எலமெண்ட் அப்படியே இங்கே இருக்கணும். பட் ஆனால் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ் மட்டும் வேறு பிளேஸாக இருக்கணும். இங்கே வந்து எலமெண்ட்டோட அந்த அரே லிஸ்ட்டோட சைஸே சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸ் ஆகிடுது. 2 array is a different length. ஸோ ஒன் அரே இஸ் ஏ நாட் ரொட்டேஷன் ஆஃப் அனதர் அரே. இப்போ ஒரு அரே வந்து இன்னொரு அரேயோட ரொட்டேஷன் கிடையாது. இதோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ரெண்டு அரேயோட லென்த்தை செக் பண்ணணும். அரே லிஸ்ட்டோட லென்த்து செக் பண்ணணும். இஃப் லென்த் ஆஃப் அரே லிஸ்ட் ஒன்று ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா நான் என்ன பண்ணணும்னா ரிட்டன் ஃபால்ஸுன்றதை நான் வந்து ரிட்டன் பண்ணிடுறேன். ஆஃப்டர் கீ வந்து நான் ஃபஸ்ட்டு கீ லொக்கேஷன் அப்படின்றது ரெண்டு வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். என்னன்றதுனா கீன்றது என்னென்னா லிஸ்ட்டு 1 இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட். லிஸ்ட்டு 1 இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து நான் கீன்னு மெயின்டைன் பண்ணுறேன். எதுக்குன்னா இந்த கீ வந்து இது இங்கே எங்கே இருக்குன்றது அப்போ தான் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே செகண்ட் லிஸ்ட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. கீன்றது நான் எதை போனால் லிஸ்ட்டு 1ல் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து நான் கீன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது கீ லொக்கேஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். கீ லொக்கேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இந்த 1ன்றது வந்து இருக்குது. இது வந்து செகண்ட் அரேயில் நான் எங்கே இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதனால் வந்து நான் -1ன்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு கீயோட லொக்கேஷன். இந்த கீயோட லொக்கேஷன் செகண்ட் அரே லிஸ்ட்டில் அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து கண்டினியூஷனாக ஃபஸ்ட்டோட அரே இருக்கிற எலமெண்ட் இருக்கா அப்படின்றத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் கீயோட லொக்கேஷன் -1ன்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா கீயோட லொக்கேஷனை நான் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் எங்கே இருக்குன்னு. அப்போது நான் ரெண்டாவது லிஸ்ட்டை வந்து நான் லூப் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் வந்து லென்த் ஆஃப் லிஸ்ட்டு 2 வந்து நான் லூப் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறேன்னா அதில் நம்ம கீன்னு எடுத்துக்கிறோம்ல இந்த கீயோட வேல்யூ இஃப் கீ ஈக்குவல் டு லிஸ்ட்டு 2ல் இருக்கிற எலமெண்ட்டில் இருக்கான்னு நான் பார்க்குறேன். இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா கீயோட லொக்கேஷனுக்கு வந்து இந்த இண்டெக்ஸை வந்து நான் அசைன் பண்ணுறேன். இருக்கிற இண்டெக்ஸ் கீயோட லொக்கேஷன் ஈக்குவல் டு இந்த இண்டெக்ஸை நான் அசைன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லூப்லேருந்து வெளியில் வந்துடுறேன். நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இந்த லூப் வந்து தேவையில்லை. இனிமேல் நான் வெளியில் வந்துட்டேன். இப்போது நான் கீயோட லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். சப்போஸ் ரெண்டாவது இருக்கிற எலமெண்ட்டில் இந்த நான் சர்ச் பண்ண இந்த கீ வந்து இல்லைன்னா நான் என்ன ஆகும்னா இந்த இடத்துல அந்த கீயோட லொக்கேஷன் வந்து -1ஆகவே இருக்கும். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம் இஃப் கீயோட லொக்கேஷன் வந்து -1ஆகவே இருந்துச்சுன்னா ரிட்டன் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் பண்ணுவோம். -1ஆகவே இருந்துச்சுன்னா அப்போ அந்த எலமெண்ட் வந்து அங்கே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் பண்ணிவிட்றேன். நெக்ஸ்ட்டு சப்போஸ் அது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போது அடுத்தது அரேவோட லிஸ்ட்டோட 1 நான் லூப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து கண்டினியூஸாக இந்த லொக்கேஷன்லேருந்து அப்பியர் ஆகிருக்கா அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். எனக்கு கீன்ற லொக்கேஷன் வந்து அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு, எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அது வந்து கீ லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த கீ லொக்கேஷனை வச்சு அது அடுத்தடுத்து இருக்கிற இண்டெக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு 1 வந்து நான் லூப் பண்ணுறேன். ஃபார் கே இன் ரேஞ்ச் வந்து லென்த் ஆஃப் லிஸ்ட் 1 லூப் பண்ணிவிட்டு ஜே அப்படின்னு ஒரு இது வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஜேன்றது வந்து ஒரு இண்டெக்ஸ், அதாவது செகண்ட் அரே லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டோட இண்டெக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்கிட்ட 2 இருக்குது. இது என்ன மெத்தட்னா கீ லொக்கேஷன் நம்ம ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்ல, கீ லொக்கேஷன் கூட இந்த இண்டெக்ஸை ஆட் பண்ணிவிட்டு மாடுலோ ஆஃப் லென்த் ஆஃப் லிஸ்ட்டு 1ஓட லென்த்தை வந்து பாஸ் பண்ணணும். இதுக்கு வந்து
இப்போது இது என்ன பண்ணணும்னா கீயோட லொக்கேஷன் இந்த இடத்துல 4ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து 1ன்றது வந்து 4th பிளேஸில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. 4ன்றது அஸ்யூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா 4 + k வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு வரும். 4 + 0 0. மாடுலர் ஆஃப் லென்த் ஆஃப் லிஸ்ட் என்னது 7. அப்போது 4 மாடுலர் ஆஃப் 7 வந்து அது எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா 4ன்றது தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ 4ன்றது வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணணும். இப்போது அந்த 4ன்றது வந்து இண்டெக்ஸ், செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸு. இப்போ என்ன பண்ணால் இஃப் லிஸ்ட்டு 1ல் இருக்கிற கே நாட் ஈக்குவல் டு லிஸ்ட்டு 2ல் இருக்கிற ஜே, இது ரெண்டு கூடயும் மேட்ச் ஆகலைன்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன்னா நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்படி இதுக்கு ஆப்போசிட் கண்டிஷன் என்னென்னா லிஸ்ட்டு 1ல் வந்து இப்போது வந்து கே வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு வருது. 0ன்னு வரும்போது லிஸ்ட்டு 1 ஆஃப் 0 என்ன வேல்யூ 1. அடுத்து இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் 4 ஃபைண்ட் அவுட், ஜே வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டு 2ல் இருக்கிற ஜே அது வந்து 4, லிஸ்ட்டு 2ல் இருக்க 4th எலமெண்ட் 1. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் இந்த கண்டிஷன் உள்ளார போகாமல் இந்த ஃபார் லூப் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னா ட்ரூ. இது இந்த கண்டிஷன் உள்ளார போல் இந்த லூப்பை இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுன்னா அப்போ ட்ரூ. அப்போ நெக்ஸ்ட்டு கேவோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். 1ன்னு வரும்போது இங்கே கீயோட லொக்கேஷன் வந்து 4 + 1 வந்து 5 மாடுலர் ஆஃப் 7, லென்த் ஆஃப் லிஸ்ட்டோட 1 வந்து 7. அப்போ வந்து 5ன்றது தான் ரிட்டர்ன் பண்ணணும். 5ன்றது ரிட்டர்ன் பண்ணோம்னா 5ஓட இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் வந்து 2. இங்கே வர கே வந்து 1. அப்போ 2 ஈக்குவல் டு 2. அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த லூப் வந்து இதேமாரி ரிப்பீட் ஆகும். இதேமாரி கண்டினியூஸாக அது ரிப்பீட் ஆகிட்டு ஃபைனலாக வந்து ட்ரூன்றதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கோட் ரன் பண்ணோம்னா ட்ரூன்றது வந்து அது ரிட்டர்ன் பண்ணுது. ட்ரூன்றது வந்து இப்போது 1 அரே வந்து ரொட்டேஷன் ஆஃப் அனதர் அரே. சப்போஸ் நான் வந்து ஒரு அரேவோட எலமெண்ட்டை வந்து 8 இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து அது ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா ரெண்டோட சைஸும் வந்து ரெண்டோட லென்த்தும் வந்து மேட்ச் ஆகலை. இப்போது இந்த பிளேஸ்லேயே வந்து இது ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் சொல்யூஷன் ஆஃப் ஒன் அரே இஸ் ரொட்டேஷன் ஆஃப் அனதர் அரே. இதுக்கான ஜாவா கோட் வந்து நான் கொடுக்குறேன், கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க.